நேற்றைய தினம் விஜய் அவர்கள் உங்களோட விஜய் நான் வாரேன் அப்படிங்கிற பிரச்சாரத்தோட தலைப்பில் 2 இடங்களுக்கு போயிருந்துருக்காங்க. பேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி எங்கே ரெடி பண்ணாரோ அங்கே தான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. மாநாட்டில் தீர்மானம் படிக்க மாட்டாங்க, கொடிக்கம்பம் நட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அது போய் கார் மேலே விழும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல சொதப்பல்கள். எல்லாத்துக்கும் மேலே பெரிய சொதப்பு விஜய் தான். இவங்க ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வர மாதிரி திட்டம் போட்டு அங்கே வர்றது லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. 10 லட்சம் பேர் வந்துடுறாங்களா? 1 லட்சம் பேர் வந்தாலும் அந்த மைக் வேலை செய்யாதா? மைக் பயந்துருமா? இல்லை ஸ்பீக்கர் பயந்துருமா? அந்த கன்சோல் மேலே ஏறிட்டு கும்தல கடிக்கு பாட்டு பாடினா எது இருந்தாலும் நேற்று கேமரா இதில் ஏறிக்கிட்டான் பார்த்தீங்கன்னா அரியலூரில் கெஞ்சிரான். அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் சாயுதுண்ணா அது இப்படி. இவனுங்க எது வேணால் பண்ணுவானுங்கன்னு தெரியும்ல. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, இல்லை 2 ஆண்டு காலமாக அவருடைய அரசியல் செயல்பாட்டில் இந்த தடவை ஒரு மைல்கல்னு எடுத்துக்கலாம், மண்ணாங்கட்டிகள்னு எடுத்துக்கலாம், மயில்கள்லாம். மரக்கடையில் பேசுனா அரியலூரில் பேசுகிறீங்க, என்ன புதுசாக பேசுகிறீங்க? விஜயகாந்த் இருக்கிற எழுது வசனத்தை எடுத்துகிட்டு என்னையா காசு காசு காசு, அதுக்கு அடுத்த வசனத்தை பேசினா மாட்டிக்குவார் சார். இன்னும் 3 மாத கால பிரச்சாரம் இருக்குல்ல சார், ஒவ்வொன்றா பேசுவார்ல சார். தேர்தலில் முடிஞ்சு போயிடும். என்னங்க பேசுகிறீங்க? நேற்றைய தினம் திருச்சியில் அவர் பேசும்போது 1956 திருச்சியில் அண்ணா போட்டி போடணும்னு நினைச்சாரு. இப்போ அண்ணாவோட 56 தேர்தலே நடக்கல, அப்புறம் எங்கள் அண்ணா போட்டிடுறது. அண்ணா காஞ்சிபுரத்தில் போட்டிட்டாருங்க. இல்லை அவர் நினைச்சாரு திருச்சியில் போட்டி போடணும்னு நினச்சதை நினைக்கும் போது இவர் பிறகுக்கு முன்னாடி அவர் நினச்சது இவர் தெரிஞ்சிச்சு பாருங்க. எதையாவது வளர்றது. நீட்டை எதிர்க்கிறோம் ஒரு வரி, டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், சார் எதிர்க்கிறோம் ஒரு வரி, அவ்வளோதானே. பத்திரிகையாளர்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருந்த தொண்டர்கள் எப்படிலாம் நடந்தது இது வரைக்கும் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க? கிடையவே கிடையாது. அதிகபட்சமாக ஃப்ரேம்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதில் அவர் யார் தெரியுமா? சாம் டேனியல். அவர் கவர் பண்ணாத பெரும் கூட்டங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவரை போய் அந்த துண்டை போட்டு இறுக்கி மூஞ்சில் போட்டு மூடி தலையில் போட்டு சுற்றி நீங்கள் பார்த்ததெல்லாம் கம்மி. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் உங்களோட விஜய் நான் வாரேன் அப்படிங்கிற பிரச்சாரத்தோட தலைப்பில் 3 இடங்களுக்கு பிரச்சாரம் பிளான் பண்ணியிருந்தாங்க. 2 இடங்களுக்கு போயிருந்திருக்காங்க. நேற்றைய தினம் அவருடைய பிரச்சாரத்தை முதல் பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல் பிரச்சாரம் 2வது பிரச்சாரம் இல்லை. பிரச்சாரம் அவர் மொத்தமே இந்த 15 நாள் தான் திட்டமிட்டிருக்காரு, டிசம்பர் வரைக்கும். முதல் நாள் பிரச்சாரம். ஆமாம், முதல் நாள் பிரச்சாரம். அதுக்கு பிறகு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் ரொம்ப டைட்டாக ஓடும். அது எப்படி போக போகிறான்னு தெரியல. இப்போ டிசம்பர் வரைக்குமே 2 மாதம் நடுவில் மழை காலம் பயங்கரமாக வந்துடும். இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு வீக்கெண்டு பிரச்சாரமாக வச்சுருக்காரு. அப்போ அதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை. 2வது பிரச்சாரம் செய்யறதுக்கான திட்டமிடல். இப்போ இவர் நேற்று இதில் திருச்சியில் காலையில் மரக்கடை பகுதியில் 10:30 மணிக்கு பேசுகிறதாக திட்டமிட்டு இவர் வரதா இருந்தது. இந்த பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் வாங்க போனதெல்லாம் கூத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் பொதுச் செயலாளரை நின்று பேசுகிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மனுவை கொண்டு போய் பூஜை பண்ணதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த பேருந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்துக்குரிய ஒரு இத்தனையாக எங்கே எடப்பாடி எங்கே ரெடி பண்ணாரோ அங்கே தான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தான். ஆமாம், எடப்பாடி என்ன இதுவோ அதே மாதிரி தான் உள் வசதிகள்லாம் வேணும்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த விண்ட்ஷீல்டு ஃபுல்லாக இருக்கும். முட்டிக்கால் வரைக்கும் நல்லா தெரியும். அப்படி உக்காந்துட்டு வந்தால் க்ளீனாக தெரியும். இது பார்த்தா 1980 வந்த டவுன் பஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு கண்ணாடி. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய எஸ்ஆர்டிசி இருக்குமே, நம்ம பஸ்ஸு ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எஸ்இடிசி, அது மாதிரி சின்ன இது. ஏன்னா இழுத்து மூடுறதுக்கு மைக்கை நீட்டாங்களா மூடு, தொண்டர் வராங்களா தொற, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அதுலேயே ஒரு சொதப்பல். இவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு தடையுமே. ஏன்னா அதற்குரிய ஆளுங்கள்ட்ட பொறுப்பை பிடிச்சிட்டு அவன் கரெக்டாக பண்ணுவான். ஆனால் இவர்களே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு யாரையும் வேலை செய்ய விட்றதில்ல, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறது இல்லை. அதற்கு இவர்களாக தீர்மானித்து சில பேர் போடுறது, இப்படிலாம் வரும்போது இந்த சொதப்பல்லாம் நடக்கும். விஜய் பெரிய ஒரு லீடர்னால் அவருக்கு எல்லா இதுவுமே பக்காவாக பார்த்து பண்ணணும். அது பெரிய கட்சி, மாற்று சக்தி. அப்போ அந்த மாதிரி சொல்கிற ஒரு கட்சி மாநாடு போட்டுச்சுன்னா மேற்கூரை இருக்காது, மாநாட்டில் தீர்மானம் படிக்க மாட்டாங்க, மாநாடாகவும் நடக்காது, பொதுக்கூட்டமாக நடக்கும், கொடிக்கம்பம் நட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அது போய் கார் மேலே விழும். இந்த மாதிரி பல கூத்துகள் நடக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா பல சொதப்பல்கள். ஆனால் இதெல்லாம் ஹியூமன் எரர் தானே, நடக்கிற விஷயங்கள் தானே. ஹியூமன் எரரு நீங்கள்
இப்போ நீங்கள் இந்த பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் டெய்லி பேட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்னைக்காவது இந்த ஹியூமன் எரர் வருதா? இல்லை சார், நம்ம ஒரு பிளானோட. ஏன்னா ப்ரொஃபஷனல், நம்ம அதை பழப்பாக இருக்கிறவங்க. இப்போ நான் பேட்டி ஆரம்பிச்சிட்டிங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டு இருங்க கட் பண்ணுங்கள், மறுபடியும் டேக் எடுங்க, நீங்கள் கேள்வி கேட்குறதில்ல பேப்பரை பார்த்துட்டு இருங்க கட் பண்ணிங்க சார், இப்படியே தான் போதா? ஆரம்பித்தா அது வாட்டில் போய்கிட்டே இருக்குது, அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் போகுது. அப்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது. சிஎம்மு மற்றவர்கள்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா, எங்கேயாவது இந்த பிரச்சனை வருதா? இல்லை சார். 1க்கு 5 மைக் இருக்கும் சிஎம். இதெல்லாம் பல தடவை ஒத்திக்க பார்த்துருவாங்க. இல்லை நம்பர் 1 ப்ரொஃபஷ்னல் டீமை தான் போடுவாங்க, அவங்க வந்து பக்காவாக பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி தான் ஏன் இவருக்கு மட்டும் சொதப்புது? இல்லை இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க, இவங்க வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வர மாதிரி திட்டம் போட்டு அங்கே வர்றது லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. 10 லட்சம் பேர் வந்துடுறாங்களா? இல்லை 1 லட்சத்துக்கிட்ட. 1 லட்சம் பேர் வந்தாலும் அந்த மைக் வேலை செய்யாதா? 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க, மைக் பயந்துருமா? இல்லை ஸ்பீக்கர் பயந்துருமா? இல்லை, அந்த கன்சோல் மேலே ஏறிட்டு கும்தலக்கடிக்கு பாட்டு பாடினா இவங்க ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஆடியோ அவுட்டு கொடுக்கணும்ல. கண்டிப்பாக அது யூடியூப்புக்கு லிங்க் அவுட்டு கொடுக்குறாங்க, இந்த டீம் தான் கொடுக்குது. இது வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் தான். வாய்ஸ் ஆஃப் காமன் அதோ டிவிக்கே டீம் கொடுக்குது. அப்போ அது கொடுக்குறது அவுட்டு கரெக்டாக கொடுக்கணும்ல. அதுக்கு ஆடியோ கீடியெலாம் செட் பண்ணி வச்சுன்னா இவ்வளோ பேர் ஏறுறான் இறங்குறான் துவம்சம் பண்ணுவான்னு தெரியும்ல. எது இருந்தாலும் என்னது கேமரா இதில் ஏறிக்கிட்டான் பார்த்தீங்கன்னா, அரியலூரில் கேமரா இதில் அவன் கெஞ்சிறான், அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் சாயுதுண்ணா அது இப்படி. இவனுங்க எது வேணால் பண்ணுவானுங்கன்னு தெரியும்ல. நேற்று என்ன நடந்துருக்குன்னா 2 கூத்து நடந்துருக்குது. ஒன்று விஜய் பேசுகிற மைக்கே 2 மைக்கு வேலை செய்யலை. ரெண்டாவது இவர்கள் ஆடியோ இதுக்கு அவுட் கொடுக்குறாங்கல்ல, யூடியூப் அவுப்பு, அந்த அவுட்டில் வந்து அந்த கன்சோல் ஏறி உடச்சி விட்டானுங்க, தொண்டர்கள் ஏறி உடச்சி விட்டானுங்க. அதில் அவுட்டு போகல, ஆடியோ பெரிய பிரச்சனையாகி யாருக்குமே போகல. ஆனால் இது தமிழக அரசு சதி, அந்த சதி கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க, இல்லாதது கதெல்லாம் சொன்னாங்க. எது பண்ணாலும் சரி சார். கரண்ட் எப்படி கட் ஆகும்? அரியலூரில் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. கரண்ட் கட் பண்ணால் ஜென்ரேட்டர் போட்டுங்க, அவ்வளோதானே. பெரிய கூட்டம்லாம் நடத்துனாங்கன்னா ஜென் செட்டுன்னு தனியாக 2-3 இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு டீசல் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. கட் ஆச்சுன்னா டப்புன்னு வந்துடும். இதை தான் நான் ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறேன். ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா என்னென்ன இதோ எல்லா இடத்துலையும். இன்னொன்று பலர் ஈவெண்ட்டை வந்து கரண்ட்டே எடுக்க மாட்டாங்க, ஜென் செட் வச்சே ஓட்டிடுவாங்க. அதுலேயும் சில ஜென் செட்லாம் இன்றைக்கி சவுண்டே இல்லாமலாம் இருக்கும், கூட்டத்தை தடை பண்ணாத பிரச்சனை பண்ணாதெல்லாம். அதனால் இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் சொதப்புறது. எல்லாத்துக்கும் மேலே பெரிய சொதப்பு விஜய் தான். ஆனால் சரியாக தான் பேசியிருந்தாரு, பல அரசியல்களை பேசினாரே சார். பேசினாரா? தொட்டுட்டு போயிட்டாரா? பேசினார்ல சார். அதான் நீட் தேர்வு வந்து இது பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீட் தேர்வு ரகசியத்தை சொல்கிறேன் நீங்கள் சொல்லலை, அது மட்டும் வந்து கீழடி பற்றி பேசியிருக்காரு திருச்சியில். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் உரிமை தொகை பல கீழடி பற்றி என்ன பேசினார்? கீழடியை நீங்கள் மறைக்கிறீர்கள், கீழடியில் ராமகிருஷ்ணன் அறிக்கை கொடுத்துருந்தாரு, மத்திய அரசு மறைக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. நீட்டில் திமுக என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் ஊருக்கே தெரியும். கண்டிப்பாக நீட்டு இன்றைக்கி மாற்ற முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் நீட்டு எதிர்ப்புன்னு சும்மா உருட்டிக்கிட்டு அதை வாக்குகளாக மாத்திர வேலை பண்ணுறாங்கன்னு தெரியும். நீங்களும் அதே வேலையை பண்ணுறீங்க. நான் கேட்குறேன், நீட்டை எதிர்க்கிறீங்கள, திமுகவில் நாங்கள் யாரும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீட் எழுத விட மாட்டோன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. நம்பர் 1 இன்ஸ்டியூட்டில் சேர்த்து படிக்க வச்சு எழுதுறீங்க. அப்போது ஏழை மாணவர்கள் ஸ்டேட்டு வழியில் பயில்றவர்களுக்கு மட்டும் நீட்டு பிரச்சனை. அதை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க நீங்கள். அதையும் தீர்க்காமல் ஐயோ நீட்டு அம்மம்மா நீட்டுன்னு அந்த குழந்தைங்கள பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க. அதான் நான் பண்ணுறீங்க. இதை தானே நீங்கள் தோல் உரிக்கணும். நீட்டை மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. அதை நீங்கள் சொல்லணும்ல, நீட்டை மாற்ற முடியாது, ஆனால் மாற்ற முடியும்னு வந்தீங்கல்ல. கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும், அதன் பின்பு ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. கல்வியை மாநில பட்டியல் இந்த கதெல்லாம் உருட்டல். இல்லை, விஜய் அவர்களும் அதை தான் உருட்டல்ன்றன. இவனுங்க உருட்டல்லாம் அதுதான். நீட் ஏண்டாலும் கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரணும். மாநில பட்டியல் கொண்டு வந்தால் ஏன் ஒன்ட்ட இல்லையா? இப்போ சிலபஸ் மாற்றுறது இதெல்லாம் ஒன்ட்ட இல்லையா? ரைட்ஸ் இருக்குது. 9th +1 வரைக்கும் +2 வரைக்கும் நீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் மாற்று. ஊருக்கு 2 கோச்சிங் சென்டர் கவர்மெண்ட் சார்பாக தொடங்கு, ஃப்ரீயாக தொடங்கு. நம்பர் 1 கோச்சர்களை வச்சு கோச் கொடு. நீட்டில் பசங்க எப்படி வராங்க பாருங்கள். நீ இது எதுவுமே பண்ண மாட்டே. மாநில வழி கல்வியை நீ அப்டேட் பண்ணுறதுக்கான வேலையும் பண்ண மாட்டே. நீ பள்ளி கல்வித்துறை சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஆசிரியர்கள் எனக்கு என்னென்னு இருக்கிறான் சம்பளத்தை வாங்கிட்டு, அவனை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தால் அது உச்சநீதிமன்றம்னு சொன்னாலும் புலம்புறீங்க உட்காந்துக்கிட்டு. அப்புறம் எப்படி கல்வித்தரம் உயரும்? ஆனால் ப்ரைவேட்டில் மட்டும் கல்வி தரத்தை கொண்டு போவாங்க.
அதுக்கு இணையாக இங்கே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லை. இருக்கிறதுலே அதிகமாக ஒதுக்குறது நிதி ஒதுக்குறது எதுக்கு? கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறைக்கு. அப்போ அந்த நிதி எங்கே போகுது? பாதிக்கு மேலே சம்பளமாக போகுது. அப்போ சம்பளம் பாதிக்கு மேலே வாங்குறவன் அதுக்குரிய தகுதியோடு கொண்டு வரணும்ல. டெட் எக்ஸாம் கொண்டு வந்தாலும் பயப்படுறான். அப்போ அவன் இதே லெவலில் தானே இருக்கிறான். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கடக்க வேண்டியது. பள்ளி கல்வித்துறைக்கு அவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு பள்ளி கட்டடங்கள் மற்ற விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மாணவர்களை தனியார் பள்ளிக்கு போக விடாமல் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு எதுவுமே இல்லையே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுவாரா விஜய்? சும்மா வரி தானுங்க தொட்டுட்டு போகிறாரு. இல்லை 2 ஆண்டு காலமாக அவருடைய அரசியல் செயல்பாட்டில் இந்த தடவை ஒரு மைல்கல்னு எடுத்துக்கலாம், மண்ணாங்கட்டிக்கல்னு எடுத்துக்கலாம், மயில்கல்லாம். ஏங்க 4 வரி எழுதிக்கிட்டு படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அரியலூரில் பேசுறதுல மரக்கடையில் பேச தான் அரியலூரில் பேசுகிறீங்க, அரியலூரில் பேச தான் அடுத்ததுலேயும் பேசுகிறீங்க. என்ன புதுசாக பேசுகிறீங்க? விஜயகாந்த் இருக்கிற எழுது வசனத்தை எடுத்துக்கிட்டு என்னையா காசு காசு காசு, அதுக்கு அடுத்த வசனத்தை பேசினா மாட்டிக்குவார். புதைக்கும் போது கூட அருணாக்கரை உருட்டி தான் புதைக்கிறான்னு பேசியிருப்பார் விஜயகாந்த். அதை எடுத்துக்கிறேன். சொல்வீர்களா செய்வீர்களான்னு ஜெயலலிதா எடுத்துக்கிறேன். எம்ஜிஆர் அண்ணா படத்தை ஒட்டிக்கிறேன். திமுக ஆட்டுகிற மத்திய அரசு எதிர்ப்பு மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதானே. எல்லாத்துலேயும் ஒரு வரி பேசுகிறேன். கிட்னி திட்டு பற்றி பேசினேன். மணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி தட்டி இருப்பார், அவ்வளோதான். வேறு அவ்வளோதான். இதை பேசினேன். விலைவாசி உயர்வு பேசினேன். விலைவாசியை உயர்த்தி இருக்கிறீர்கள் பேசினேன். மின்கட்டண உயர்வு மாதாந்திர மின்கட்டண உயர்வு பற்றி சொன்னீர்களே செய்தீர்களா பேசினேன். சார் இன்னும் 3 மாத கால பிரச்சாரம் இருக்குல்ல சார், ஒவ்வொன்றா பேசுவார்ல சார். இது தேர்தலில் முடிஞ்சு போயிடும். என்னங்க பேசுகிறீங்க? ஒரு தலைவன்னா மக்களுக்கு தெரியாத விஷயங்களும் எடுத்து பேசுகிறவன் தான் தலைவன். நீங்கள் ஒரு பிரச்சனை எடுத்தால் அதில் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்துறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு, தேர்தல் அறிக்கைகளை என்னென்ன செய்யலன்னு பேசுகிறாருல, பாயிண்ட் அவுட் பண்ணுறாருல. அவர் மூலிமா தானே பல விஷயம் நமக்கு தெரியுது. 13% மட்டுமே நிறைவேற்றியிருக்காங்க. இவரும் சொல்லாரா சார் 85% வாக்குறுதியில் இன்னும் நிறைவேற்றலன்னு சொல்லி. அது அன்புமணி ராமதாஸ் சொன்னதானே காப்பி அடிச்சு எடுத்துக்கிறீங்கன்றேன். நீங்கள் உங்கள் டீமு டேட்டா போட்டு புதுசாக என்ன எடுத்து பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எல்லாட்டையும் இரவல் வாங்கிக்கிறீங்க, அதை ஒரு வரி பேப்பரில் எழுதி படிச்சுட்டு போடுறீங்க. வேறு என்ன நீங்கள் ஒட்டுதல் இருக்கா உங்கள் பேச்சில்? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் 10 விஷயம் பேசுகிறீங்க, ஒரு விஷயத்தையாவது கொஞ்சம் டீப்பாக பேசணும்ல. டாஸ்மார்க்கு போதை பழக்கத்துக்கு எதிராக என்ன பேசினார்? இல்லை எதுவும் பேசலை. ஆணவ கொலைக்கு எதிராக என்ன பேசினார்? இல்லை இது வரைக்கும் அதை பற்றி எந்த கருத்துமே பதிவு பண்ணல. இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள்ல. மின்கட்டண உயர்வு பற்றி என்ன பேசினார்? இல்லை அந்தந்த இடங்களுக்கு போகும்போது அதை பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். டாஸ்மார்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சனைங்க. அப்புறம் என்ன மின்கட்டண உயர்வு எந்த மாவட்டத்தில் மட்டும் ஏற்றிக்கல? தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை. அப்புறம் ஆணவ கொலை குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருந்தால் கூட தமிழ்நாடு மாவட்டம் முழுக்க இருக்கிற பிரச்சனை. ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணுன்றதுக்கு இதுவாக கோரிக்கை தீர்மானம் போட்டாங்களா சார் மாநாட்டில்? யார் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி படித்தாங்களா? இல்லை படிக்கல, நிறைவேற்றிருந்தாங்க. நிறைவேற்றினாங்களா? அந்த தீர்மானத்தையாவது இங்கே பேசியிருக்கலாம்ல. அப்புறம் இதெல்லாம் பேசாமல் தவிர்த்தது காரணம் என்னவா இருக்கும்? பயம். விஜய்க்கு என்ன சார் பயம் இருக்கு? என்ன பயம்னா ஓட்டு கிடைக்காதுன்னு பயம். ஆணவ கொலைக்கு எதிராக விஜய் அறிக்கை விட்டாராங்க. இல்லை விடலை சார். அதுக்கு பேர் நான் சொல்லுங்க, மறந்துச்சா? ஆனால் ஆதவ அர்ஜுனா விட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனெல்லாம் ஆளாங்க. விஜய் தானேங்க மேட்ரு. விஜய் தானே மேட்ரு. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். விஜய் அறிக்கை விட்டாரா? இல்லை விடலை சார். எங்கேயாவது பேசினாரா? பேசல, இது வரைக்கும் பேசல. அப்புறம் மாநாட்டில் அறிக்கை படித்தாங்களா? தீர்மானத்தை படித்தாங்களா? தீர்மானம் நிறைவேற்றல, மீடியா கொடுத்துட்டாங்க அவங்க. அது யாரும் அதுனா அது சாவு அறிக்கை மாதிரி அது கொடுக்குறதுலாம். இது மாநாட்டு தீர்மானம் தான். மாநாட்டில் படித்து அதை ஒப்புதல் வாங்கணும். அதுதான் மாநாட்டு தீர்மானன்றது. மாநாட்டுக்கே தீர்மானம் தான் முக்கியம். இத்தனை தீர்மானம் ஒருத்தர் முன்மொழிவார், ஒருத்தர் வழிமொழிவார். இதுதான் மாநாட்டு தீர்மானன்றது. அதை தான் நீங்கள் பத்திரிகை கொடுக்கணும். தீர்மானத்தெல்லாம் படிச்சுட்டு பேசிட்டு அதை பத்திரிகை கொடுத்துட்டணும். பத்திரிகை அதை ஒளிபரப்போம் போடும். அப்போ அந்த தீர்மானத்துக்கு வேல்யூ இருக்கும். வந்தவனுக்கு தெரியுமா? தொண்டர்களுக்கு யாருக்குமே தெரிஞ்ச வாய்ப்பு. அப்புறம் என்ன நீங்கள் தொண்டர்களை தயார்படுத்துறீங்க? ஓன்னு கத்திட்டு போயினேங்கிறீங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுறீங்க? நேற்றைய தினம் திருச்சியில் பேசும்போது 1956 திருச்சியில் அண்ணா போட்டி போடணும்னு நினைச்சாரு. இப்போ அண்ணாவோட 56 தேர்தலே நடக்கல. அப்புறம் எங்க அண்ணா போட்டிடுறது? அண்ணா காஞ்சிபுரத்தில் போட்டிட்டாருங்க. இல்லை அவர் நினைச்சாரு திருச்சியில் போட்டி போடணும்னு நினைச்சதை. நினைக்கும் போது இவர் பிறகுக்கு முன்னாடி அவர் நினச்சது இவர் தெரிஞ்சிச்சு பாருங்க. வளர்றது, எதையாவது வளர்றது. அண்ணா சொன்னார் தம்பி வா தலைமை இருக்கவான்னு தொண்டர்களை அழைத்தார்ன்றது வளர்றது. அண்ணா தம்பி வா தலைமை இருக்கவான்னு அழைச்சது இவரை, நாவலர் நெடுஞ்செழியன். அப்போ பொதுச்செயலர் ஆகும்போது அவரை அழைச்சது. வளர்றது. 67 வரும், 77 வரும். நேற்று விட்டார், மறந்துட்டார் போல். சும்மா கிண்டல் அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போல். 67 எப்படி வந்துச்சு, 77 எப்படி வந்துச்சுன்னு பெரிய வரலாறு இருக்குது. வளர்றது. இன்னொன்று 67 77 வரும், அப்படி ஒரு வரியில் பேசிட்டு போயிடுறது. நீட்டை எதிர்க்கிறோம் ஒரு வரி, டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், சார் எதிர்க்கிறோம் ஒரு வரி, அவ்வளோதானே.
வேறு ஆனால் வாழ்க வசவாளர்கள் அண்ணா பேசுனது சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து தூக்கி பிடிக்கிறாரு. திராவிடத்தில் இருக்க முக்கியமான தலைகள் எல்லாமே தூக்கி பிடிக்கிறாரு. இவரோட அரசியல் தான் என்ன சார் முதல்ல? தெரிலங்க. நானும் நேற்றுலேருந்து இப்படி பார்க்குறேன் என்ன தான் இவர் அரசியல். இது 2 வருஷமாகவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன தான் இவர் அரசியல்னு. அங்கங்கேருந்து எடுத்து கூட்டாஞ்சோறு பண்ணுகிறாரு. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு. பிஜேபியிலேருந்து எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. அதனால் இப்போதைக்கு முடியலன்னு வச்சு. ஆமாம், அங்கங்கேருந்து கொஞ்சம் பஸ்ஸில் மட்டும் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கெங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. பெரும்பாலும் திமுகவுடைய ரெப்ளிகா. திமுக என்ன சொல்தோ அதே நாங்கள் சொல்லுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார் சார். தமிழ் தேசியம் பற்றி இது வரைக்கும் தமிழ் தேசியத்துடைய ஏதாவது கூறுகள், இது ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை, அவங்க அரசியல் கூறுகள் பற்றியே பேசல. இப்போ எப்படி சார் தமிழ் தேசியத்தை பற்றி பேச? திராவிடத்தை பற்றி கொஞ்சம் எடுத்துக்கிறார்ல, அங்கங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறார்ல, அது இதுன்னு எடுத்துக்கிறார்ல. அந்த மாதிரி தமிழ் தேசியம் பற்றி ஏதாவது பேசியிருக்காரான்னு கேட்குறேன். இல்லை, பேசலை. 2 மெயின் இது தமிழ் தேசியம், 2 கண்ணுனாரு. இல்லை சீமான் பாணியில் சொல்லணுன்னா ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்னா நடுவுலாம் லாரி செத்து போயிடுவார். இந்த பக்கத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த பக்கத்துலேருந்து எதாவது எடுத்தாரான்னு கேட்குறேன். இல்லை, அந்த பக்கத்துக்கே போயிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படின்னா வேற என்ன, போகிறதெல்லாம் கிடையாது. திக்கு தெரியாத காட்டில். ஏங்க முதல்ல பொலிட்டிக்கலாக எல்லாரும் பேசி ஏதாவது பண்ணால் பரவாயில்ல. ஒருத்தர்கிட்ட கேட்டால் போகிறாரு. இது மாநில பொதுச் செயலாளர் மைக்கை போட்டு கேட்டால் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை பார்த்துருக்கீங்களா? அப்படி தொட்டு விட்டிங்கன்னா அப்படி ஆடிக்கினே இருக்கும். டங் டங் டங். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார், பார்த்தேன். அவர் பொதுச் செயலாளர். விஜய் அவர்கள்ட்டே மைக் நீட்டும் போது கதவை மூடிட்டு தான் அவர் அப்படி நைஸாக அப்படி கதவை முடிக்கிறார். இங்கே வரும்போது இது சார், இது எல்லாமே நம்ம சொன்னாலும் ஆனால் மக்களோட ஆதரவு இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு. திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி மரக்கடை போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கு. நீங்களே என்னோட காணொலியில் ஒரு இதில் பதிவு பண்ணியிருந்தீங்க. திண்டுக்கல்லேருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மதுரை போகிறதுக்கு 15 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்க. அதே தூரம் தான் திருச்சியிலேருந்து பெரம்பலூர், அங்கேயும் 15 மணி நேரம் ஆயிருக்குல்ல. எம்ஜிஆர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் வரலங்க. இது செட் பண்ண கூட்டம். எம்ஜிஆர் திண்டுக்கல் போகிறதுக்கு அவர் சாதாரணமாக போகிறாரு. போகிற விஷயம் தெரிஞ்சு அப்போ இந்த மாதிரி ட்விட்டரில் போட்டு வர்றது, இந்த ஊடகங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோடனே அவர் பேண்ட்டை மாட்டி ஜிப்பு போடுறது. ரமேஷ் அங்கே என்ன நடக்குது? இப்போ தான் பேண்ட் போடுறாரு, ஜிப்பு போடுறாரு, ஷூ மாட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து ரமேஷ் இந்த வெளியே வருகிறார், கார் கதவை அவர் கையாலேயே திறக்கிறார். இந்த வரைக்கும் லைவ் பண்ணிவிட்டு விட்டாதானே பண்ணியிருப்பாங்கல்ல, வாய்ப்பு இருந்தா. அப்போ காரு அப்படியே காரில் கொண்டு போய் கேமரா வச்சு இது பண்ணுறான். இவன் கேமரா தான் தெரியுது, அவன் தான் உள்ள கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அப்படியே இங்கே ஏற்றி அங்கே இறக்குற வரைக்கும் பண்ணிக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு பண்ணுறீங்க. எம்ஜிஆர் அதெல்லாம் இல்லை, அவர் போகிறார். அந்த காலத்தில் என்ன தகவல் தொடர்பு வசதி இருக்கும். ஆனால் ஜனங்க திரண்டு அந்த 1.5 மணி நேரத்தை 6 மணி நேரம் ஆகுது ட்ரெயின். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? வேணாங்க, அந்த பேசஞ்சருக்கு பிரச்சனையாக இருக்கும், நான் காரில் போகிறேன். ரயில்வே அதிகாரிகள் வந்து வேணாங்க தண்டவாளத்தை பேத்துருவானுங்க, நீங்கள் இப்படியே போங்கன்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் போகிறாருன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். இது நடந்த உண்மை. நீங்கள் அதே மாதிரி ஒரு செல்வாக்கு இங்கே இருக்கு. நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வரேன் அப்படின்ட்டு இப்படி ஏர்போர்ட்டில் வர்றதுக்காக திருச்சியில் எவனா ரூம் தரலன்னு கதை விட்றீங்க. திருச்சியில் ரூம் தரலன்னா திருச்சி ஒரு பெரிய நகரம் தானே. ஒரு பணக்காரன் கூட இருக்க மாட்டான் விஜய்க்கு ஒரு நாள் தங்கறதுக்கு. மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்கல்ல. அப்போ யாராவது ஒருத்தர் வீடுனா ஓரளவுக்கு நல்லா வசதி இருக்கிறதுல ரூமில் தான் என்ன பண்ண போகிறீங்க? படுக்க போகிறீங்க, காலை கடனை முடிக்க போகிறீங்க, ரெடியாக போகிறீங்க, வர போகிறீங்க, அவ்வளோதானே. இதுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதா? இல்லை சாதாரணமாக தங்க முடியாதா? தங்கன்னு நினச்சிருந்தா. அப்புறம் இங்கேருந்து தனி ஃப்ளைட் வச்சு போய்கிட்டு இங்கே ஏறும்போது வீடியோ, அங்கே இறங்கினோடனே அங்கே பஸ்ஸை வர வைக்கிறது ஏர்போர்ட்டுக்கு. அங்கே 8 மாவட்டத்துலேருந்து ரசிகர்கள் அங்கே திரட்டிட்டு வந்தால் பின்ன ரோட் ஷோ வேறு என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் தான். இல்லை பணம் கொடுத்து கூப்பிடல திராவிட கட்சிகள் வந்து பணம் கொடுத்து இப்போலாம் தேவையில்லை. இப்போ இருக்கிறது எல்லாமே இவரை பார்க்கணும், வேற என்ன இவர் பேச்சை கேட்குற வராங்க. தொண்டர்கள் அதுக்காக மட்டும் வராங்கன்னு எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கறது தான் வராங்க, வேற எதுக்கு வராங்க? விஜய் பேசும்போது கேட்கலாம் சொன்னாங்களே சார். கேட்கலன்னா என்ன பேசுகிறார்? ஏதாவது பேசுவார், ஏதாவது சொல்லுவார், கை தட்டலான்னு. ஏன் பேசி முடிச்சோன்னே கேளுங்க, அதை போங்க. அங்கே பேசினார்ல, இங்கே சென்னையிலலாம் பார்த்துருப்பாங்கள்ல, கேளுங்க, மைக் போட்டு கேளுங்க. அந்த பாண்டி பேசார் இங்கே போங்க, எல்லாம் நண்டு சிண்டுலாம் வரும். எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறோன்னா தாவே கேட்க போடுன்னு சொல்லும். அதில் நேற்று என்ன பேசினாருன்னு கேளுங்க, சொல்ல போகிறாங்க. எது மனசில் பதிஞ்சது என்ன? ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அரசியலை கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் தொண்டர்கள் அப்படியே இருக்காங்களா? இவர் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. 50 ஆண்டு காலமாக அரசியலே பேசல அவருடைய சினிமாவில். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு சார். 2 ஆண்டுகள். எத்தனை ஆண்டு காலம்? 50 ஆண்டு காலம். 50 வயது ஆச்சு அவருக்கு. ஏங்க அவர் எப்போங்க நடிக்க வந்தார்? 50 ஆண்டு காலம். 30 ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கைன்னு வச்சு 30 வருஷம் இருக்கும். அதான் வந்து இது கழுவுறது, இந்த சவுத்துக்குள்ளே கையை விட்டு முதுகு தேய்க்கிறது,
பரோட்டா கொத்து கரோட்டா. விக்ரமன் ஒரு டைரக்டர் இல்லைன்னா பூவே உனக்காகன்னு ஒரு படம் எடுக்கலன்னா இவருடைய ரசிகர்களே வேறு மாதிரி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதைன்னு ஃபாசில் எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து இவர் ஒரு டைப் ஆஃப் ரசிகர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொத்து பரோட்டா சிக்கன் பரோட்டான்னு பாடிட்டு இருந்தவர். அதனால் இவருக்கு வந்து வாழ்நாள் அதெல்லாம் தப்பு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க கேரக்டர் ஏதோ ஒன்று. அப்போ பேசாதவர் இப்போ 2 ஆண்டுகள் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு தீர்மானிச்சிங்கன்னா 2020 தீர்மானிச்சிட்டார். அப்பயே தீர்மானிச்சிட்டார். 21 அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நம்ம கிரேட்டு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், அவர்லாம் அப்போத்துலேருந்து இவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அப்போது இவரும் சரி அந்த கூட இருக்கிறாரு புஷியானந்த் 2 பேருமே அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டு வராங்க. அப்போ எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். 2020 அரசியலுக்கு வரணும்னு தீர்மானிச்சிருந்தா கூட அவ்வளோ நாலேஜ் வந்திருக்குமே. உங்களுக்கு என்ன திமிருன்னு தான் சொல்லுவேன். என்ன திமிருன்னா நேற்று காத்திருந்தான் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் நைட்டு 1 மணி வரைக்கும். அந்த மாதிரி அப்பழுக்கற்ற தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த தைரியம் அது ஒன்றே போதும். நம்ம ஓட்டு வாங்கிடுவோம், நம்ம வந்துடுவோம், நமக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அதிகபட்சம் ரிப்போர்ட்டர் கேட்டால் தலையாட்டு போகலாம், இங்கே வந்து கதவு முட்டு போகலான்ற அந்த தெனாவட்டு இருக்குல்ல. இல்லை விஜய் அவர்களுடைய தொண்டர்களை ஏமாற்றுறாருன்னு எடுத்துக்கலாம். வேற என்ன அதுக்கு அர்த்தம்? நீங்கள் பேசுகிறீங்க, தொண்டர்கள்ன்றது யார்? மக்கள் தானே. கண்டிப்பாக. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. அந்த பிரச்சனை தெரியுமான்னு கேட்குறேன். இல்லை தெரிஞ்சுக்க விரும்புனீங்களான்னு கேட்குறேன். இல்லை தெரிஞ்சதுனால தானே மேடையில் பேசினார். அரியலூர் பற்றி இப்போ நான் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். திருச்சி பற்றி பேசுவோன்னாரு. என்ன பேசினார்? காவேரி பிரச்சனை பற்றி பேசினார். காவேரி பிரச்சனை பற்றி காவேரியில் இந்த மாதிரி மேட்டூர் அணையில் இந்த இது பண்ணுறாங்க. இப்போ கூட கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுகிறார்கள். இந்த அரசு சமூக நீதி அரசுன்றாங்க, யாருக்கும் பயப்படாத அரசுன்றாங்க, மத்திய அரசை எதிர்க்கிற அரசுன்றாங்க. மேகதாட்டு அணையை கர்நாடகா தைரியமாக கட்டி கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் போயிட்டு போண்டா சாப்பிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில். ஏதாவது பார்லிமெண்ட்டில் இவங்க பேசுனாங்களா அப்படின்னு கேட்டாரா? இன்றைக்கி பேப்பரில் கூட பாருங்கள், விஜயுடைய பிரம்மாண்ட இது கூட்டம் அதுதான் போட்டுருக்காங்க. தவிர இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினதாக இருக்குதா? ஊடக இருட்டடிப்புன்னு எடுத்துக்கணும். ஊடக இருட்டடிப்பா? என்ன இருட்டடிப்பு? அவங்க சொல்கிறாங்களே சார், திமுக அரசு வந்து எங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குது, கரண்டை கட் பண்ணுறாங்க, மீடியாஸ் எங்களை. அது காலையிலேருந்து எல்லாம் சாவு செய்தி மாதிரி காலிலேருந்து வயலின் வாசிக்கிற மாதிரி காலிலேருந்து எல்லாருமே இவருக்கு தான் போட்டு உக்காந்துருந்தானுங்க எல்லா ஊடகமும். இல்லை பெய்டு வேறு 2-3 ஊடகம். அவன் இப்போ வாசிக்கிறது பார்த்தா இவங்களுடைய லைவே பார்த்துடலாம் போல். யானை யானை யானைன்றான், அதையாக பார்த்துடலாம் போல். யானை யானை யானைன்னு பாட்டு போடணும். அவன் பார்த்தா அதுக்கு மேலே பேசினுக்கிறான் பெய்டு வாங்கிக்கினேன் 2-3 சேனலு. அப்புறம் எங்கே இருட்டடிப்பு? சார் நீங்கள் ஊடகத்தில் பயணிச்சதுனால உங்கள்கிட்ட கேட்குறேன். சில காணொலிகள் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருந்த தொண்டர்கள் எப்படிலாம் நடக்குது, இது வரைக்கும் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதிகபட்சமாக ஃப்ரேம்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, காமிக்கிறதுக்காக. பின்னாடி வந்து நிற்பான், அப்படியே கையாட்டிகிட்டு இருப்பான். இல்லை ஃபோனை போட்டு மாப்பிள்ளை பாடுறா லைவில் நான் பேசினுக்கிறேன்டா, அவன் பேசினுக்கிறேன் வரேன் பாடுறான்னுவான். இல்லாட்டி இப்படி குறுக்க போவோம். அதுக்கே என்ன பண்ணுவோம், சேர் போட்டு ஏறி நின்றுக்கிட்டு இது பண்ணுவோம். அப்போ நீ குறுக்க போனால் கூட ஃப்ரேம்குள்ளே வரமாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதெல்லாம் அவர் யார் தெரியுமா? சாம் டேனியல். நான் 2010 விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் சிவி சண்முகம். இது என்ன கூட்டம்? அதெல்லாம் அந்த மாதிரி கூட்டம். அப்போ ஜெயலலிதா வந்திருந்தாங்க. சிவி சண்முகம் அப்போ ஒரு பெரிய லெவலில் சிவி சண்முகம் மேலே மரியாதை, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருந்தார். அதில் எல்லாம் அந்த சாம் டேனியல்லாம் வந்து அவ்வளோ கவர் பண்ணார். அந்த மாதிரி அவர் கவர் பண்ணாத பெரும் கூட்டங்களே இல்லைன்னு சொல்லலாம். பெரிய பெரிய கூட்டங்கள், தமிழகத்தை பிரமிக்க வைக்கிற விஷயங்கள்லாம் அவர் பதிவு பண்ணுவார். நேஷ்னல் லெவலில் பதிவு பண்ணுவார். ஃபஸ்ட் டைமு செல்ஃபோனில் இந்த பதிவு பண்ணுறதை கொண்டு வந்தது அவர் தான். சாதாரணமாக ஒரு செல்ஃபோனில் இது பண்ணி அவர் வாட்டில் இது பண்ணுவார். ரிப்போர்ட்டிங் மொபைல் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களா, அந்த இதில் இது பண்ணுவார். ஆனால் பெரிய ஆள் சாம் டேனியல், பெரிய ஆள். இன்றைக்கி இருக்கிற இப்போ சொல்கிறாங்க ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, அந்த மாதிரி சாம் டேனியல்லாம் அப்போத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க. என்டிடிவிலே ட்ராவல் பண்ணுறாரு. ஷபீர் இந்த மாதிரி இது. இவர் நேஷ்னல் லெவலில் இவர் ட்ராவல் பண்ணுவார். பலரை பேட்டி எடுத்திருக்காரு. மாநாட்டு நேரத்துலேயே அப்படியே எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டையும் பேட்டி எடுப்பார். அந்த மாதிரி அவரை போய் அந்த துண்டை போட்டு இறுக்கி மூஞ்சில் போட்டு மூடி தலையில் போட்டு சுற்றி நீங்கள் பார்த்ததெல்லாம் கம்மி. யூடியூப்பில் போய் பாருங்கள், ஃபுல் போட்டு அவரை ஒரு வழி பண்ணுவாங்க. அவரை அதுக்கப்புறமும் ஒரு வழி பண்ணுவாங்க. அவரை பொண்ணுங்கள்லாம் வந்து ஆடும், ஒரு கும்பலை சேர்ந்துடும், துண்டை போட்டு ஃபுல்லாக மூஞ்சை மூட்டுவானுங்க, சுற்றிடுவானுங்க அப்படியே. அவனுக்கு என்னென்னா செல்ஃபோனில் எடுக்கிற யாரோ ஒரு காமெடி பீஸ் நினச்சிட்டானுங்க அவனுங்கெல்லாம். இது அவ்வளோதான் மீடியான்ற ஒரு இதில். இன்னொன்று காலையில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்ரு, அவரும் ஆரம்பிக்குது நிற்பார், இவனுக்கு கோசம் குத்துக்கினே இருப்பானுங்க, வேணுன்னே பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவ்வளோ தான் லெவலு.
இன்றைக்கி காலையில் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்களா திருச்சி ஃபுல்லாக பார்த்தேன் சார். கட்டை கிட்ட எல்லாம் ஏறி மேஞ்சு அவன் பேனர் அவனே கிழிச்சு போட்டு எல்லாம் உடச்சி போட்டு செருப்பாக கிடக்குது. இந்த மாதிரிலாம் எந்த இதுலேயும் இந்த அளவுக்குலாம் இருக்காது. எம்ஜிஆர் சிலை பார்த்திங்கன்னா அது மேலே ஏறிக்கிட்டு ஆடுறது, வீடு மேலே கரண்ட்டுலாம் அங்கே மேலே தான் போகும். நேற்று எவனாவது அடித்து செத்து போயிருந்தானா இருக்கிறது. பேச்சை மதிக்கிறதில்ல. விஜய் அரியலூரில் பேசிக்கிட்டு இருக்காரு, கேமரா ஸ்டாண்டு மேலே ஏறுறானுங்க. அது சாஞ்சி விழுந்துச்சுன்னா ஒன்று ஷாக் அடிக்கும், பக்கத்தில் வரவங்களாம் அடிப்படும். விஜய் பேச்சை நிறுத்திட்டு இறங்க வைக்கிறாரு. பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆனால் இறங்க சொல்லணும்னா அது சாஞ்சிக்கிட்டே போகுது, சாஞ்சிடும் போகுதுன்றாரு. இதுதான் நிலமை. பஸ்ஸு மேலே ஏறினாங்களா, எத்தனைக்கும் அந்த பஸ்ஸில் ஏறவே முடியாது. அதுலேயும் ஒருத்தர் ஜன்னலை தொத்திட்டு ஏறிட்டானா, இதுதான் நிலமை. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் அரசியல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கவங்களுக்கே இன்னும் அரசியலில் வரல. சார், இப்போ இறுதியான கேள்வி, இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து இந்த 3 மாவட்டங்களில் 2 மாவட்டம் போனாங்க. இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள்லாம் இதை காமிச்சே வந்து ரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. நீங்கள் நேற்று 10:30 மணி இங்கே வர்றீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இவருக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா உருட்டுறாங்க. இவங்க நோக்கம் என்னென்னா அந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தணும், இப்படி வந்து ஒரு நான் வரேன் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுதான் இவங்க நோக்கம். இதே வேலையை கோவையில் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வரும்போது பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? பக்கத்து மாவட்டம்லாம் வர வச்சு ஒரு ரோட் ஷோ மாதிரி நடத்தி பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அடுத்து போலீஸ் எச்சரிக்கையை மீறி மதுரைக்கு இவர் சொல்லிட்டு போனார். ஞாபகம் இருக்கா? நான் மதுரைக்கு ஷூட்டிங் போகிறேன் வராதிங்கன்னாரு. ஷூட்டிங் போகிறதுக்கு இது முன்னாடிலாம் இப்படி தான் சொல்லிட்டு போனாரா? சொன்னது கிடையாது. ஷூட்டிங் போகிறேன் வராதிங்கன்னு சொல்லிவிட்டு பிரச்சார வாகனத்தில் அங்கேயும் இதே மாதிரி ஏர்போர்ட்டில் இறங்கி குத்தடிச்சு உடனே போலீஸை போட்டு தடுத்துட்டாங்களா? அதோட வார்ன் பண்ணி அந்த இதெல்லாம் கேஸ்லாம் போட்டாங்க. இப்போ நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு எடப்பாடி தான் பிரச்சாரம் போகிறாரு, மற்றவர்கள் தான் போகிறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பிரச்சார வாகனத்தில் ஏறிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணனா ஓகே. எந்த இடமும் அங்கே கூட்டம். நீ நோக்கம் என்ன, அந்த இடத்துல பேசணும், அங்கே பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து கூட வாங்க, ஒரு 2 ஹவர் கூட ஆகட்டும்ன்றேன். நீங்கள் இப்போது 7 மணி 8 மணி 9 மணி ஆரம்பிங்க, 10:30 மணிக்கு அங்கே வந்துடுவீங்களா? ஆமாம் சார். ஆனால் நீங்கள் வேண்டுமென்றே ஏர்போர்ட்லேருந்து ஒரு கூட்டத்தை செயற்கையாக உருவாக்கி மொல்லமாக வராங்க. கேட்டால் கூட்டம் என்ன கூட்டம்? 2 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அதிகபட்சம். இந்த ஃபுல் க்ரௌடுக்கும் காரணம் 2 லட்சம். என்ன பிரச்சனைனா இந்த 2 லட்சம் பேர் அவர்கள் கொண்டு வந்த வாகனங்கள், அந்த வாகனங்களால் ஏற்பட்ட போக்குவரத்து இடையூறு, அந்த இடையூறு ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும்ல. இது ஹைவேஸில் பண்ணது, இது எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பண்ணது. இல்லை, இதை காமிச்சு வந்து தமிழ்நாடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. மற்றதை ரத்து பண்ணி கண்டிப்பாக ரத்து பண்ண மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வான் பண்ணி நீ என்ன பண்ணணும்னு இது பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இடத்த சீன் போட்டல, இனி சீன் போட விட மாட்டாங்க. வந்தால் இப்படி தான் வரணும், வரதான் தான் சொல்லணும். ஜெயலலிதா 2010-11 காலகட்டத்திலலாம் ஒரு பெரிய கிரவுண்ட் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு இப்படி வர தெரியாதா? நேராக வந்து ஹெலிகாப்டரில் இறங்குவாங்க, பேசிவிட்டு அப்படியே ஹெலிகாப்டரில் இறங்கி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த தான் பண்ணுறது. நீ உட்காந்துக்கிட்டு இந்த கூத்து அடிச்சுக்கிட்டு இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு கேட்டால் மக்கள் வந்துட்டாங்க. மக்களாக வந்தாங்க. 8 மாவட்டத்துலேருந்து உங்கள் ரசிகர்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க, அங்கேயே காத்து கிடக்குறான். திட்டமிட்டு கூட்டப்பட்ட கூட்டம். திட்டமிட்டு தான், திட்டமிட்டு கூட்டப்பட்டதுன்னா இவங்க எல்லாருக்கும் இவர் ரெகுலராக வந்தாருன்னா வரமாட்டாங்க கண்டிப்பாக. இவர் இப்போவும் சினிமா நடிகராக தான் இருக்கார். தன்னை வந்து எப்போவாது தான் வருவேன், அதுக்கு தான் அந்த சிங்கம் வசனம் இதெல்லாம். 2வது இந்த மீடியாக்கள் இதெல்லாம் பார்த்தா பயம். 3வது இந்த பந்தாலேயே வாழணும்னு நினைக்கிறார். 4வது இவருக்கு மக்கள் பிரச்சனை பற்றி எந்த வித இதுவும் கிடையாது. ஒரு எலைட்டு தான் இவர், ஆத்மார்த்த ரீதியாக இவர் கிடையாது. இப்போ சீமான் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது அவருக்கு ஒரு கோபம் வரும். என்னத்தை போட்டு சரி அடுத்தது கேளுங்கன்னு வரும். அந்த ஏன் என்னத்தை போட்டு அந்த இதுன்னு வருது, இவங்கள போயிட்டு இவங்களோடலாம் வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு. ஏன் அந்த ஆற்றாமை, அந்த கோபத்துடைய வெளிப்பாடு, அந்த கோபம் இயற்கையாக வர்றது. அது என்ன விஷயம் தெரிஞ்சதுனால வர கோபம் இங்கே வருதா அவனுக்கு? நீ ஏதோ அப்படியே சினிமா வசனம் பண்ணுற மாதிரி பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டு அரியலூருக்கு போனால் அங்கே ஒரு பேப்பர் எடுத்து சிமெண்ட் ஆலை அமைத்தீர்களா, அது பண்ணீர்களா, எல்லாம் பண்ணு. நீங்கள் என்ன மாற்று சொல்கிறீங்க? விஜய் அரசியல் என்ன? விஜய் இதை மாற்றா சொல்கிறாரு. நான் வந்தால் இதை பண்ணுவேன், நான் வந்தால்ன்ற வார்த்தை அவர் வாயில் வருதா? வரல சார். எதுலேயே தன்னம்பிக்கை கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் தேர்தலில் கூட போட்டியிட மாட்டார்னு. மற்றவங்க நிற்க வைப்பார். கேட்டால் நான் பிரச்சாரம் பண்ண போகணுன்னு ஏதாவது ஒரு கதை விடுவார். அப்போ அவருக்கே நான் வந்தால் தாவேக்கா வந்தால் இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா யாருக்கும் அந்த நாலேஜே கிடையாது. புஷியானது என்ன நாலேஜ் இருக்கும்? இல்லை ஆதவ அர்ஜுனா, இல்லை இது இந்த டீமுக்கே பொலிட்டிக்கலாக இதெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணணும், எதுவுமே கிடையாது. அதில் பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும், இங்கேருந்து எடுத்துக்கணும். திமுக இருந்தால் அதிமுக இருந்தால் நாம் எடுத்துக்கிட்டு பேசணும், அவ்வளோதான். ஓகே சார்.
இதை தாண்டி இவர்களுக்கு இதுவே கிடையாது. அதனால் இது ஒரு சொதப்பல். இன்னும் அடுத்தடுத்துல வந்து போலீஸ் டைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசும். நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து